தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காரைக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சி தற்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் சங்கராபுரம், அரியக்குடி, இலுப்பக்குடி, தலக்காவூர், கோவிலூர் போன்ற பகுதிகள் இணைக்கப்பட்டு சுமார் 350க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நியமனம் செய்ய கோரியும் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியமான ரூபாய் 19,500 ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஊதியத்தை வழங்க கோரியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை 6 மணி முதல் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் AITUC தொழிற்சங்கமும் பங்கேற்றுள்ளது. இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் மாநகராட்சி பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் அள்ளப்படாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆசா, தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன். காரைக்குடி நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக மாற்றப்பட்டு காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் ஊராட்சி, கோயிலூர், அரியக்குடி, இலுப்பக்குடி எல்லாத்தையும் இங்கே இணைச்சிருக்கிறாங்க. இணைச்ச பின்னாடி கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. மேலான பின்னாடியும் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம்பளத்தை ஒப்பந்த தொழிலாளிகள், தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நகராட்சி நிர்வாகம் கொடுக்க மறுக்கிறார்கள். AITUC தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் தூய்மை பணியாளர் ஒப்பந்த பணியாளர்களை உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும். பல ஆண்டு காலம் வேலை பார்க்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தரம் செய்யணும். மாநகராட்சியில் என்ன சம்பளம் கொடுக்கிறார்களோ, சென்னை மாநகராட்சி, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற, திண்டுக்கல் போன்ற மாநகராட்சியில் என்ன சம்பளம் கொடுக்கிறார்களோ அந்த ஊதியத்தை காரைக்குடி மாநகராட்சி பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று AITUC இன்னைக்கு இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். நிரந்தரம் செய்யணும், சம்பளத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். காரைக்குடி மாநகராட்சி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. எங்களுக்கு மாநகராட்சி அடிப்படையில் சம்பளம் எங்களுக்கு வழங்கவே இல்லை. கொடுத்த சம்பளம் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மாநகராட்சிக்குரிய என்ன சம்பளமோ அதை இன்னும் கொடுக்கல. எங்களோட வேலையை நிரந்தரம் பண்ணணும். நாங்கள் இத்தனை வருஷ காலமா அடிமை மூலியமா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிரந்தரமா பண்ணணும் வேலையை. சம்பளம் உயர்வு வேணும்.